மத்திய பிரதேசத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அங்கிருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் காவிமயமாக்குதல் போன்றவற்றை மிக அதிகாரப்பூர்வமாக நடத்த ஆரம்பித்துவிட்டது. பாட புத்தகங்களில் ஒவ்வொரு RSS தலைவர்களுடைய புகைப்படத்தை வைத்து அவர்களை பற்றிய விரிவான விஷயங்களை பற்றி புத்தகங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது சவார்கர் போன்றவர்கள் தேசத்தந்தையான காந்தியுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு பல புத்தகங்களில் அச்சிடப்படுகிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. காவிமயமாக்குதல் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, வணக்கம். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்திய நாடு முழுவதும் காவிமயமாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது. தற்போது அது கல்வி கூடங்களையும் கல்லூரிகளையும் வேலை நிலையத்திலும் பாதிப்படைய செய்திருக்கிறது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக அங்கிருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் காவிமயமாக்குதல் போன்றவற்றை மிக அதிகாரப்பூர்வமாக நடத்த ஆரம்பித்துவிட்டது. பாட புத்தகங்களில் ஒவ்வொரு RSS தலைவர்களுடைய புகைப்படத்தை வைத்து அவர்களை பற்றிய விரிவான விஷயங்களை பற்றி புத்தகங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது சவார்கர் போன்றவர்கள் தேசத்தந்தையான காந்தியுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு பல புத்தகங்களில் அச்சிடப்படுகிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. காவிமயமாக்குதல் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, சுவர்களில் காவிமயமாக்குதலிலிருந்து அரசியல், ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரங்களுக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களிலும் காவிமயமாக்குதல், மெட்ரோ ரயிலில் இருந்து வந்தே பாரத் வரையிலும் அனைத்திலுமே காவிமயமாக்கி மிகப்பெரிய அளவில் காவி பூசுதல் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நாடு முழுவதும். தற்போது மத்திய பிரதேசத்தை அடுத்து ராஜஸ்தானிலும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தானிலும் பாஜக ஆட்சியை பிடித்து விட்டது. அங்கே ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் மிகப்பெரிய அளவில் காவிமயமாக்குவதாக பல பேர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கல்வி நிலையங்கள், கல்லூரிகள், வேலை செய்யும் இடங்கள், அரசு அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் காவிமயமாக்கப்படுகிறது. காவி வண்ணம் பூசி அல்லது காவி நிறத்தாலான பல விஷயங்களை செய்து காவியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்களின் புகைப்படங்களை வைத்து கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் பாடத்தை துவங்குவது போன்ற செயல்கள் எல்லாம் தற்போதிலிருந்தே ராஜஸ்தானிலும் ஆரம்பித்து விட்டது என்பது வருத்தமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதை பாஜகவை அடுத்து வருகின்ற தேர்தல்களில் தோற்கடிக்காவிட்டால் கண்டிப்பாக வரும் காலங்களில் நாடு முழுவதும் காவிமயமாக்கப்பட்டு அனைத்து பாட புத்தகங்களிலும் சவார்கர் கடவுளை போன்ற ஒரு நபராக மாற்றப்படுவார், அல்லது RSS தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத், கோல்வாக்கர் போன்றவர்களுடைய புகைப்படங்கள் பாட புத்தகங்களில் வந்து அவர்கள் இந்திய தேசிய விடுதலைக்காக போராடியதாக கூட இவர்கள் வரலாறுகளை மாற்றி எழுத முடியும் அளவிற்கு இவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் இந்தியாவை காவிமயமாக்குவதை தவிர்ப்பதற்கு இவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவதை ஒரே ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தல்கள் ஒவ்வொன்றிலும் பாஜகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அது வெற்றி வாய்ப்புக்கோ அல்லது தோல்விக்கோ பாஜகவிற்கு வழிவகுக்குமா என்றால் அவர்களிடம்தான் EVM போன்ற கருவிகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது மிகப்பெரிய அளவில் சந்தேகமாக இருக்கிறது. மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த காவிமயமாக்குதலை தடுக்க முடியும் என்பதுதான் இதற்கு ஒரே ஒரு வழி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.